السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆர்வம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களில் ஒரு சிலர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுக்கு சஜதா செய்வதற்கு அல்லாஹ் ஒரு சிலர்களை மட்டுமே தெரிவு செய்திருக்கிறார். அதிகமானவர்களை அல்லாஹ் அதற்கு தெரிவு செய்யவில்லை. அந்த வகையில் நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, ரமலானின் ஈமானிய பயணம் என்ற தலைப்பினூடாக நாம் அல்லாஹுவை நம்பி புரிந்து வருகிறோம். அர்-ரஸாக் என்ற பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாலைவனத்தில் எப்படி நடத்தினான் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கென்று நாமங்கள் இருக்கிறது, திருநாமங்கள், அஸ்மா. அவனுக்கென்று பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை எப்படி வைத்திருக்கிறான்னா, நாம் பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம். சில வேளை நம்ம அந்த ஸ்டைலை மட்டும்தான் பார்ப்போம், எப்படி ஸ்டைலிஷாக இருக்குதான்னு பார்ப்போம். அர்த்தங்களை விட அந்த பேருடைய ஸ்டைலை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பண்புகளை அவன் பெயராக வைத்து நமக்கு சொல்லித் தருகிறான். நமக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிற நேரம் ரஸாக் என்று படித்த நாம், ரஸாக் என்றால் அவன் எப்படிப்பட்டவன், எந்த பிரச்சனையும், எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் அதில் இருந்து நமக்கு விடுதலை தருவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் கேட்கணும். அப்போ நாம் அல்லாஹ்வை கூப்பிடுகிற நேரம் யா ரஸாக் என்று கூப்பிடணும். அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை கொண்டு நம்மளை அழைக்க சொல்கிறான். அதாவது அல்லாஹ் தனக்கு அழகிய நாமங்கள் இருக்கிறதாக சொல்கிறான். அந்த அழகிய நாமங்களை கொண்டு அல்லாஹ்வை அழைக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் இந்த உலகத்தில் ரிஸ்க் அளக்காத எந்த ஒரு பிரயாணி இல்லைன்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் ஒரு சின்ன இன்செக்ட் கூட இருக்காது. இந்த போடியத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பானி எடுத்துட்டு வைங்க, அந்த ஒரு கருப்பட்டி பானின்னுவோமா, அதை கொஞ்சம் போட்டுட்டோம்டா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரிசையாக எறும்பு வரும். எறும்பு வந்து அதை சாப்பிட்டு போகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்குரிய உணர்வை அங்கே கொடுத்து வச்சிருக்கிறான். எந்த கட்டத்திலையுமே பொருளாதார பிரச்சனை வருகிற நேரத்தில், ரிஸ்க்கு தள்ளாடுற நேரத்தில் நம்ம தைரியம் இழக்கவே கூடாது. அல்லாஹ் மீது அதை பொறுப்பு சாட்டுமாறு அல்லாஹ் சொல்றான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. பிரச்சனை வர்ற நேரம் அல்லாஹ் சொல்ற, எனக்கு பொறுப்பு தாங்க. எந்த நண்பனாவும் உங்களுக்கு சொல்லுவான, உங்களுக்கு எவ்வளோப்பா கடை, 1 கோடியா, எனக்கு பொறுப்பு தாங்க, 1 கோடியை நான் கட்டுறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், பொறுப்பு சாட்டுங்க, நான் பொறுப்பை பார்த்து கொள்றேன். பொறுப்பு சாட்டுங்கன்னு சொன்னா பொறுப்பு சாட்டாத நம்ம மேலதான் பிரச்சனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ரிலாக்ஸ் பண்றான். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸக்தும் கமா யர்ஸுகுத் தய்ர். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது உண்மையா ஒரு ஆள் தவக்கல் வச்சுட்டு, அப்ப பொய் தவக்கல்னு இருக்குது. ஹக்க தவக்குல், உண்மையான தவக்குல் ஒரு மனுஷன் வச்சுட்டான, யாரும் எனக்கு வழியே இல்லை, நீ தான் என்னை பாதுகாக்கணும்னு உன் மேல நான் பொறுப்பு சாட்டுன்னு ஒரு ஆள் வச்சுட்டான்டா, ஒரு பறவைக்கு உணவு கொடுப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவு தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி பறவையை சொல்றாங்க தெரியுமா? தஹுதுஹு ஹிமாசன் வ தருஹு பித்தானா. காலையில பறவை பறக்கிற நேரம் எங்களை மாதிரி பறவை பேங்க்ல போட்டு சேமிச்சு வைக்காது. தேவைண்டா ஏடிஎம் கார்டை போட்டு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சேமிப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில பறவைகள் பறக்கிற நேரம் அப்படி வயிறு ஒட்டி பறக்கும்.
மாலையில திரும்பி போற நேரம் வயிறு நிரம்ப முட்டி பறக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுறாங்க, இந்த பறவைக்கு எப்படி உணவு கொடுத்தானோ அதுக்கு தெரியாது. அது பெரிய ஒரு அக்கௌண்டன்ட் இல்லை, எப்படி என்ன கணக்கு போறன்னு தெரியாது, இன்றைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது. ஒவ்வொரு இடங்கள்லையும் சாப்பாடை வச்சு காலையில பறவையை பறக்க விட்டாலா, மாலையில திரும்பி போற நேரம் வயிறார சாப்பிட்டு பறவைகள் திரும்பி போகுது. அப்படி உங்களுக்கு ரிஸ்க் தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த தீன் நம்மளை ரொம்ப அமைதிப்படுத்துது. ரொம்ப டென்ஷன்ல அலைய வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது ஒழுங்கான நம்பிக்கை மட்டும்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாடத்தை நடத்தினா, நம்ம பாடத்தை படிச்சுட்டோம்டா, நம்ம உம்ரா செஞ்சிருந்தா, ஹஜ் செஞ்சிருந்தா, அல்லாஹ் ரஸாக் என்ற பாடத்தை நேற்று பாலைவனத்தில் நடத்திய விதத்தை நாம் பார்த்தோம். அது நம்ம கல்புக்குள்ள ஆழமா பதிஞ்சிடணும். அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் என்ற உணர்வு வரணும். சாதாரணமா அல்லாஹ் எங்களை எப்படி படைச்சான்? இந்த உலகத்துல முதல் 2 வருஷம் சாதாரண ஒரு பிள்ளையை உருவாக்கினா, ஒரு பிள்ளை அந்த உருவாக்கமே ரொம்ப அற்புதம். சாதாரணமா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரணு, ஒரு ஆணுடைய உயிரணுவும் ஒரு பெண்ணுடைய உயிரணுவும் சேர்ந்துதான் குழந்தை உருவாகுது. என்ன ஆச்சரியம்டா, அந்த 2 உயிரணும் சேர்ந்த பிறகு ஜைகோட் செல்லுவாங்க, அது போய் கருவறையில ஒட்டி கொள்ளுது. அந்த பயணமே ரொம்ப ஆச்சரியம். சாதாரணமாக கொஞ்சம் குளிக்கிட்டேன்னா அந்த உயிரணு கருவறைக்கு உடைய பயணத்தை போகாது, ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பயணத்தை போகுது. 7 லட்சக்கணக்கான ஆணுடைய உயிரணு வர்ற நேரம் ஒரு பெரிய ஓட்டம் ஓடுது, ரேஸ் ஓடுற மாதிரி ஓடி, எது ரொம்ப வீரியமான உயிரணுவோ அது முன்னாடி போய் முட்டையை பிடிக்குது. பெண்ணுடைய முட்டையை பிடிச்ச உடனே அந்த லட்சக்கணக்கான உயிரணுல மற்றெல்லாம் செத்து போக ஒரே ஒரு உயிரணு பெண்ணுடைய முட்டையோட சேருது. சேர்ந்த பிறகு அது போய் கருவறையில ஒட்டுது. கருவறையில ஒட்டினா இது சைஸ் எவ்வளவு? சாதாரணமா ஒரு பால் பாயிண்ட் பேனாவை எடுங்க, விஞ்ஞானிகள் சொல்ற கணக்கு நான் சொல்றேன். ஒரு பேனாவை எடுத்தா இதுல ஒரு டொட்டை வச்சா அந்த டொட்டை டிவைடட் இன்டு 1200 பீசஸ், 1200 துகளாக பிக்கட்டுமா. ஒரு புள்ளியை வச்சு அந்த புள்ளி, ஒரு சாதாரண பேனோட புள்ளியை வச்சு 1200 துகளா பிரிச்சா கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் கிடைக்குமே, அதுதான ஆணுடைய உயிரணு. அப்புறமேல பெண்ணுடைய முட்டை, இந்த 2 சேர்ந்த பிறகு உடம்பு ஒரு அற்புதமா இயங்க ஆரம்பிக்குது. ஏதாவது உடம்புக்குள்ள பூந்துச்சுன்னு வைங்க, வாயால மூக்கால காதால உள்ளுக்குள்ள இங்க ஹை செக்யூரிட்டி ஜோன் இருக்கு, ஒரே அடி அடிச்சிடும். ஒரு ஏதாவது ஒன்று போச்சுன்னு வைங்க, இங்க உள்ள வந்துச்சு இண்டிகேஷன் வந்த உடனே ஒரு தும்மல் போகும். அது இன்னும் ஒழுங்கா போகலன்னா மறு தும்மல் வேகமா அடிக்கும். அடுத்த காத்து ஸ்பீட் அடிச்சு உள்ள உள்ளதை வெளியாக்கு. அதையும் தாண்டி உள்ள போனா, உள்ளக்குள்ள போயிருந்தா அதுக்கு உடம்பே ஃபைட் பண்ணும். WBC ஒயிட் பிளட் செல்ஸ், வெண்குருதிகள், அது ரெடியாகி பிளான் பண்ணி வந்த பாக்டீரியா யாரு, வந்த வைரஸ் யாரு, அவர் எவ்வளவு பலம், அதுக்கேற்ப ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் நேரம் தான் பிள்ளைகளை நம்ம பார்த்துருப்போம். நாமெல்லாம் அப்படியே உடம்பு அந்த ஃபைட்டுக்கு ரெடி ஆன உடனே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். ஏண்டா ஒரு வார் நடக்கிற நேரம் வேற வேற வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும். இந்த வேட்டையாடுறவனை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை பொத்தி தான் மாதிரி கண்ணு ஒரு கண்ணால தான் பார்ப்பேன், இல்லை குறி தவறிடும். உடம்பு என்ன பண்ணிடும்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளக்குள்ள போன அந்த அந்நிய பொருளை கண்டுபிடிக்குது. உடம்பு கண்டுபிடிச்ச உடனே கண்ணை பொத்து, கண்ணெல்லாம் காந்தும், தலையெல்லாம் பாரமா இருக்கு, தலையை சாச்சிரு. அந்த மாதிரி முட்டுக்கு கீழே சீவன்ல நடக்காத, வாயால உள்ள போட்டியண்டா இதை அரைக்கிறதுக்கு வேற எனர்ஜி தேவை. உள்ளுக்குள்ள ஃபைட் நடக்குது, இந்த எனர்ஜி அதுக்கு கொடுத்தா ஃபைட் ஒழுங்கா நடக்காது, நீ சாப்பிடக்கூடாது. அதனால வாயில ஒரு கசப்பை போட்டு, அதுக்கு மீறி சில தாய்மார்கள் கொடுத்து வாயை துறப்பா இப்படி இருக்காதுன்னு கொடுத்தா அதை வாந்தியா வெளியே அனுப்பி, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ள ஃப்ரைட் ரெடி ஆகுது, கடுமையா ஒரு சூடு அடிச்சு அதை வெளியே துரத்திடும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒரே ஒரு உயிரணுவை மட்டும் உடம்பு மிக அற்புதமாக வர வைக்குது. அது அந்நிய பொருள். அந்நிய பொருள் ஆனா அது உயிரணுக்கு சேர்ந்ததுக்கு பிறகு, அது முட்டையை நோக்கி போன பிறகு அதுக்கு மட்டும் உடம்பு சாப்பாடு கொடுக்குது. ஹுவர் ரஸாக். அந்த இடத்துல ரொம்ப சின்ன ஒரு, அதாவது கொண்டு போய் அந்த இதுல கருவறையில அது ஒட்டி கொள்ளுது. அதுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்,
சாதாரண ஒரு புள்ளை எடுத்துட்டு இன்னைக்கு தான் புள்ள பிறந்துட்டாங்கடா உள்ள லட்டுல இருந்து இட்லில இருந்து எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க பார்ப்போம், கபர்ல தான் வைக்க வேண்டி வரும். அதுக்கு டைஜஸ்ட் ஆகாது. பள்ளி இல்லைண்டா அந்த புள்ளைக்கு எதை கொடுத்தாலும் குடல் ஒழுங்கா வளரலன்னு அர்த்தம். டைஜஷன் சிஸ்டம் ஒழுங்கு இல்லை, பல்லு தான் காட்டும் உள்ளுக்குள்ள டைஜஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ அந்த புள்ள ஒழுங்கா அதாவது அந்த புள்ளைக்கு அளவா கொடுக்கணும். அல்லாஹ் கூட கொடுத்துட்டான்டா கருவறையில் உள்ளது செத்து போயிடும், குறைய கொடுத்துட்டாலும் செத்து போயிடும். அளவா கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா டாக்டர் அளவா சொல்லுவார், மருந்து தான் அந்த மருந்து இந்த அளவுல கொடுத்தாதான் மருந்தா போகும், இல்லைன்னா நஞ்சா போயிருமெண்டுவாங்க. நீங்க 4 பெண்டோல் வாங்கி போடணும்டா, மாத்திரை போடணும்டா, டாக்டர் சொல்லுவார் 2 எடுங்க, 24 மாத்திரையை கையில தந்து ஒரே அடியா 24 எடுத்தா ஒரே அடியா போக வேண்டியதுதான். ஏனண்டா மெல்ல மெல்ல குடிங்கன்பாங்க. அந்த லெவல் அதுக்குள்ள எவ்வளவு கால்சியம் போடணும், எவ்வளவு புரோட்டீன் போடணும், எவ்வளவு கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் அளந்தது யார்? அந்த ரிஸ்க் எல்லாம் போன ரப்பு அழகா யாருக்கும் தெரியாது. பறக்கிறது ஆனா பெண்ணான்னு தெரியாத நேரம் உள்ளுக்குள்ள ரிஸ்க் கொடுத்தவங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? அது கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். குழந்தை வெளியே வந்துட்டு சரி 10 மாசம் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா விட்டுருங்க. அது வெளியே வந்த உடனே அது என்ன நைட்லையா பகல்லையா, இதுவரைக்கும் ஒரு பெண் ஒரு ஆண் சாப்பிட்டா மழை ஜலம் போகும், சாப்பிட்றதுல ஒரு பகுதி உள்ள போகும், மீதி உள்ள வெளியே போயிடும். ஏன்னா எங்க உடம்பு அப்படி சாப்பிட்டதெல்லாம் எடுத்துட்டா நாங்க ஒரு நாளைக்கு 2 கிலோ சாப்பிட்டோம்டா ஒரு மாசத்துக்கு 60 கிலோ ஆகும். அவ்வளவு பெருசா வந்துடும், எல்லாம் வெளியே தள்ளிடும். உடம்புக்கு தேவையானது ரொம்ப கம்மி, அதை எடுத்துட்டு மற்றதெல்லாம் உடம்பு தள்ளிடும். ஒரு பெண்ணும் ஆணும் அப்படிதான், மழை ஜலம் போயிடும், வேர்வையா போயிடும். ஆனா ஒரு பெண்ணுக்கு இந்த உயிரணு உள்ளுக்குள்ள நின்ற அதுக்கு பிறகு வெளியே வந்த பிறகு ஒரு ஆச்சரியம் நடக்கும். உள்ளுக்குள்ள உயிரணு நிக்கிற நேரம் நடக்கிற ஆச்சரியத்தை பேசுன அது தனி. வெளியே வந்த பிறகு அந்த புள்ள அழ ஆரம்பிக்கும். தொப்புள் எடுத்து தொப்புள் கொடி அறுத்துருவாங்க. தாய் வேற புள்ள வேற. இதுவரைக்கும் சாப்பாடு போட்ட லைன் வயிறால தப்புளால போச்சு, இப்ப வாயால போக போகுது. தொப்புள க்ளோஸ் பண்ணி விட்டா அந்த புள்ள அழ ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் ஒரு தாய்ப்பால் வரும். அந்த லைன் இதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஒர்க் பண்ணல, 2 வருஷத்துக்கு கழிய அந்த லைன் மறுபடி ஆஃப் ஆயிரும். யாருப்பா இந்த லைனை ஒன் பண்ணினது? ஏன் அந்த லைன் ஒன்னாகணும்? விஞ்ஞானிகள்லாம் உட்கார்ந்து போட்டு இதை பார்க்குறாங்க. தாய்ப்பாலுக்கு சர்ணிகர் சமானம் இல்லைன்றாங்க. எல்லா பானை எடுத்து ஃபார்முலாவில் லட்சக்கணக்குக்கு விற்கிற ஃபார்முலா இருக்குது. குழந்தைக்கு கொடுத்து அப்படி குண்டா கொளுத்து அப்படி பானிக்கா மாதிரி பொம்மை மாதிரி வந்துடும், ஒரு வகையா வரும். ஆனா அந்த பால்ல எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்டட் அடிச்ச கம்பெனி வரும், அதுக்கெல்லாம் செத்த பால்ன்றாங்க விஞ்ஞானிகள். உயிரோட உள்ள ஒரு பால் அது தாய்ப்பால் மட்டுமேன்றாங்க. அது என்ன உயிரோட உள்ள பால், இறந்த பால்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாமே இருக்குதான், எல்லா சத்துக்களும் இருக்குதான். ஆனா அந்த சத்து ஆர்கனைஸ் ஆகி வராதான். எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும், புரோதன் அதாவது முதல்ல கால்சியம் வரணுமா, கொழுப்பு எப்ப வரணும், ஃபேட் லாஸ்ட் வரணுமா, முதல்ல வரணுமா? இல்ல, தாய்ப்பால் அப்படி இல்லையா, எல்லாம் ஆர்கனைஸ்ட் ஆகி வருமா. இறுதியா கொழுப்பு வரும், ஃபெட் வரும். குழந்தைக்கு அந்த ஃபெட் போய் சேர்ந்த நேரம் ஒரு வகையான மயக்கத்தில் குழந்தை தூங்கிடும். ஆச்சரியமான பால், முதல் 4 மாதத்துல லெக்டோஸ் கலந்த பால், செம்மஞ்சள் பால். வேண்டிய பாக்டீரியா வைரஸை கூட்டி எடுத்து துரத்தி அடிக்குமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு கையால் பிடிக்க தெரியாது, காலால் நடக்க தெரியாது, கண்ணால் பார்த்து இது என் தாயா என்று உணர தெரியாது, புரிய தெரியாது, ஞாபக சக்தி இல்லை. என்னோட பேசுபவர்கள் என்ன மொழியில் பேசுகிறார்கள், அவர்கள் பேசுகிற மொழி என்னன்னு தெரியாத குழந்தை. அப்படிப்பட்ட எதுவுமே தெரியாத நேரம் ஒரு பசு தன்னுடைய அந்த பசு குட்டியை பார்த்து, பசு ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அது போய் அப்படியே பால் குடிக்கும். ஆனா மனித குட்டிக்கு பால் குடிக்க தெரியாது. அல்லாஹ் எதையுமே தெரியாம எங்களை படைச்சிட்டு அவனா உணவை ரெடி பண்ணி போட்டு அழுக வர்ற டைம்ல ஒரு சாதாரணமா ஒரு பெண்ணை, எனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை இருக்கிறான், உங்கள்கிட்ட இருக்கான், உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க, பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளை இளைஞர்களோ யுவதிகளோ சீக்கிரமா எழுப்ப முடியாது. அவங்க ரொம்ப டீப்பா தூங்குவாங்க நைட்ல.
ஆனா குழந்தை சின்ன சின்ன அழுகிற நேரம் அந்த தாய் வெறும் 19 வயது, வெறும் 22 வயது, அவ பதறி எழும்பி இது என்ன அழுக, ராத்திரி 1:30 மணிக்கு அழுகிற நேரம் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் தெரியாது. 1:30 மணிக்கு ஒரு வாட்டி அழுவோம், திரும்ப 3:30 மணிக்கு அழுவோம், திரும்ப 7 மணிக்கு அழுவோம். ஒவ்வொரு நேரமும் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்குது. ஓல்டு பழைய ஐட்டம் இல்லை, அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்குற பால் மறக்கடிக்க வைப்பாங்க. பால் மறக்கடிச்சா பிள்ளைகள் அவசரமா அந்த பாலை மறக்க மாட்டாங்க. ஏண்டா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க, உமாமி என்ற ஒரு டேஸ்ட். இந்த டேஸ்ட்டை மனிதனால் மறக்கவே முடியாதுன்றாங்க. அது அஜினமோட்டோலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அந்த உமாமி எடுத்து போட்டா அவன் அதுக்கு பின்னாடியே ஓடுவானா. அந்த மாதிரி தாய்ப்பாலுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்து அந்த பிள்ளை தாயோட பொண்டாகிற அளவுக்கு செய்தவன் யார்? அந்த ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவுமே தெரியாத நேரம், எங்களால நடக்க முடியாத நேரம், எங்க கையால பிடிக்க முடியாத நேரம், எங்க கண்ணால பார்க்க முடியாத நேரம், ஒண்ணுமே தெரியாத நேரம் எங்களுக்கு உணவளித்தவன் இப்ப எங்களுக்கு உணவளிக்க மாட்டான் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த பாடத்தை தான் நடத்துறான். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷா நாங்க சுருக்கமா தான் இவைகளை பார்த்துட்டு போறோம்னா, ஒவ்வொரு திருநாமங்களை எங்களால் முடியுமான அளவுக்கு நாம் பார்த்து ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அழைக்கிற நேரம் அந்த பெயர்களோடு நாம் அல்லாஹ்வை அழைக்கணும். அல்லாஹ் ரஸாக் என்ற உடனே எங்க மனதில் அல்லாஹ்வை பற்றி எண்ணம் வர வேண்டும். அதற்காக நாம நிறைய படிச்சு சேகரிச்சதெல்லாம் ரப்பிடம் நாம் துடிக்கிற நேரம், நாம் துடிக்கிற நேரம் ரஸாக் என்று கூப்பிட்டு அவனை அழைத்து, இறைவா எங்களை கைவிட்டு விடாதே அல்லாண்டு மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிற நேரம் இறைவனுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை தான் நேற்றைய தினம் நான் உங்களுக்கு புரிய வைத்தேன். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அந்நசீர் என்ற பாடம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அழகான பெயர்களில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அழகிய பெயர்களை கொண்டு அழைக்குமாறு அல்லாஹ் சொல்கிறார். அதுல இன்றைக்கு நாம் பார்க்க போறது அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவர், உதவியார், அந்நசீர். இந்த பாடத்தை அல்லாஹ் பாலைவனத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அழகான முறையில் நடத்துறார். ஒவ்வொரு பாடமும் குர்ஆன்ல வர்ற நேரம் நீங்க நினைச்சிடணும் குர்ஆன்ல ஏதோ வரலாறு சொல்றான்னு நினைச்சிடக்கூடாது. மூசா நபி பல வாட்டி வரும். ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமத்தை புரிய வைக்கிற மாதிரி வரும், இன்னொரு இடத்துல அதே ஸ்டோரி வர்ற மாதிரி இருக்கும், அது வேற ஒரு திருநாமத்தை புரிய வைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை முடிக்கிற அசீஸ் என்கிறான், ஹக்கீம் என்கிறான், அலீம் என்ற ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வர்றான். அல்லாஹ் என்ன புரிய வைக்கிறான்? ரப்பு யார்? அல்லாஹ்னு மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேரும் பண்பை நாம் புரிகிற நேரம் எங்களுடைய கல்வி ஈமானால் அது நிலைய ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்தில் இந்த பாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்த போகிறார். சூரத்து தௌபா 40வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் பின்னாடி சொல்லி காட்டுறான், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹு. நீங்க யாரும் இந்த நபிக்கு உதவி செய்யாவிட்டால் திட்டமா அல்லாஹ் நபிக்கு உதவி செய்து விட்டான் என்கிறான். எப்பயோ நடந்ததை இப்ப சொல்லி காட்டுறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் நபிக்கு உதவி செஞ்சுட்டான், நீங்க உதவி செய்யாட்டியும் தனியே நிக்கிறன நபிக்கு உதவி செஞ்சுட்டான், இதுக்கு மேலே நபிக்கு உதவி செய்வான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இஸ் அக்ரஜவுல்லதீன கஃபரு. எப்ப யார உதவி செய்தாய்? இது அக்ரஜவுல்லதீன கஃபரு சானிய ஸ்னைன். காஃபிர்கள் அவரை வெளியே துரத்துற நேரம் 2 பேரில் 2வது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இமாம் குர்துபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் கொஞ்சம் 2 பேர் தான் நீங்க இருந்தீங்க, 2 பேர். அப்ப அல்லாஹ் உதவி செஞ்சதை கொஞ்சம் நினைச்சு பார்ப்பதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் சானியஸ்னைன். 2 பேர் இருந்தீங்க, அதுல 2வது ஆளா நீங்க இருந்தீங்க நபியே. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ். இதை அல்லாஹ் எதுல சொல்றான்? இஸ் அக்ரஜவுல்லதீன கஃபரு. காஃபிர்கள் உங்களை வெளியேற்றுற நேரம் நீங்க 2 பேரா இருந்தீங்க. இது ஹுமா ஃபில் கார், நீங்க 2 பேரும் குகையில தடுத்திருந்த நேரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்ப இது நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல 13 ஆண்டு காலம் தன்னுடைய பிரச்சாரத்தை, அந்த சத்தியத்தை சொல்றாங்க. சொன்ன பிறகு குஃபார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்கு முடிவு செய்யறாங்க. அல்லாஹ் அதை ஒரு ஆச்சரியமா கொண்டு வரான். கவனமா புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை நீங்க புரிஞ்சுக்கின்றா படிச்சுங்கண்டா ஒவ்வொரு நிமிடமும் அது ஆச்சரியம், ஒவ்வொன்றும் ஆச்சரியம். பெருமானுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நம்ம ஆழமா சிந்திச்சு அல்லாஹ் அவரோடு எப்படி நடந்து கொண்டான் என்று வரும்.
நம்ம ரிஸ்க் என்ற பாடத்தை பற்றியும்னா அது தனியா போச்சுன்னா அந்த ரிஸ்க் நீங்க தனியா படிக்கிற நேரம் நிறைய ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. ஒரு செய்தியை நான் சொல்றேன் சும்மா புரிந்து கொள்வதற்கு, அப்பொழுது இந்த நசீருக்கு வரலாம். சஹாபாக்கள் பலர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிச்சு, எங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அஹ்லு சுஃபாக்கள் மதீனத்து முற்றவெளியில் உள்ள தோழர்கள், அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தலைவர். ஒரு நாள் அவர் ஒரு செய்தி சொல்றாரு, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை கடந்து போவேன், அந்த துண்டு இதுக்கு முன்னாடி ரசூலா வாழ்ற டைம்ல பசி கொடுமையில அப்படியே விழுந்துருவாங்க. புகாரியை நம்ம எடுத்து பார்க்கோம், சில நேரத்தில் ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் கொண்டு போய் வைத்து அமிழ்த்தும், அவ்வளோ பசிக்கும். அமிழ்த்துற நேரம் தான் அந்த கொடுமை இதாகும், அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் எனக்கு பசித்த ஒரு நாள் சொல்லி காட்டுறாரு பாருங்க, அல்லாஹ் அவங்களோட நடந்த விதத்தை. எனக்கு பசித்த ஒரு நாள், அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. நான் அவரை பார்த்து சிரிச்சிட்டு, அபூபக்கரே இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை கொஞ்சம் சொல்ல இயலுமான்னு கேட்டேன். இந்த புகாரில் வரக்கூடிய செய்தி, எனக்கு இந்த ஆயத்தில் விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் என்னை பார்த்து இந்த ஆயத்தில் விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டார். வல்லாஹி எனக்கு அந்த ஆயத்தில் விளக்கம் தெரியும். நான் ஏன் அவர்கிட்ட கேட்டேன்டா, அபூபக்கர் அவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஏதாவது தந்து என்னோட அந்த ஆயத்தில் விளக்கத்தை சொல்லுவார்னு நினைச்சேன். அப்ப என் பசியை போக்குறதுக்கு ஏதாவது கிடைக்குமே. அதுக்கு பிறகு சும்மா மர்ற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை தாண்டி போகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் அவருக்கு சலாத்தை சொல்லிவிட்டு குர்ஆன் ஆயத்தின் ஒரு ஆயத்தில் விளக்கத்தை கேட்டேன். உமரோ எனக்கு விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டார். அவர்கிட்ட அதே எதிர்பார்த்து அது நடக்கல. சும்மா மர்ற அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. கடந்து போற நேரம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரித்து போட்டு யா அபாஹிர், அபூ ஹுரைரா, அதாவது ரசூலுல்லாஹ் அவர் அப்படியே வீடியோ பிடிச்ச மாதிரி சொல்றாரு, ஹைன ரானி, என்ன ரசூலுல்லாஹ் பார்க்கிற நேரம் அப்படியே சிரிச்சிட்டு ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹ், அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு எதுவுமே பேசல. அபூ ஹுரைரா என்னோட வாங்கன்றாங்க. நான் வீட்டுக்கு போனேன். அவர் எவ்வளவு நேர்மையா பேசுறாருன்னு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் வேலை வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது. வீட்டுக்கு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏதாவது உண்டான்னு கேட்டாங்க. அப்ப பால் இருக்குதுன்றாங்க. அந்த பால் கோப்பை வந்துட்டு இவர் சொல்றாரு, எனக்கு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி, அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா பால் கிடைச்ச உடனே இவ்வளவு பசியில உள்ளவருக்கு, இப்ப எங்களுக்கு பசியெல்லாம் இல்லை. இந்த டைம்ல அந்த பசி கொடுமைன்னு எனக்கு தெரியாது. பசியிலே வாடி இருந்தவருக்கு, துட்டிச்சு போறவருக்கு அந்த பாலை கண்டா எப்படிப்பட்ட உணர்வு வரும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி சோதிச்சான் பாருங்க. அந்த பாலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா கொடுத்துட்டு சொன்னாங்க, அபூ ஹுரைரா முன்னாடி இருக்கிறாங்களே அஹ்லு சுஃபாக்கள், உங்க முற்றவழி தோழர்கள், அவங்களுக்கு போய் பங்கு வச்சுட்டு நீங்க குடிங்கன்றாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இது புகாரியுடைய செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப ஓப்பனா, அதாவது ஒரு மனிதன் தன் உணர்வை சொல்ற டைம் அவர். ரசூலுல்லாஹ் இதை சொல்லி அபூ ஹுரைரா போய் கொடுத்துட்டு வாங்கன்னு ஃபஸானி ஜாலிக், அவர் சொல்றார், நான் அப்செட் ஆயிட்டேன்றார். ஏண்டா ஒரு மனுஷன் கையில ஒரு பெரிய பெருமதியான சொத்து கிடைச்சது அனுபவிக்க கிடைக்காம போனா என்ன ஆகும்? அவ்வளவு மகிழ்ச்சியோட இருந்தவர், பெருமாளுடைய விருந்தாளியா வந்தவர், அவருக்கு சொன்னா அவ்வளவு பேர் அங்க நிக்கிறாங்க பசியில, அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க குடிக்கண்டான்னு அர்த்தம். விருந்தாளி வந்தா இஸ்லாமிய மரபு விருந்தாளியை கண்ணியப்படுத்துறதுனா விருந்தோம்பல் செஞ்சவர் அவர் லாஸ்ட் தான் சாப்பிடுவார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுக்கு கொடுத்துட்டு தான் இங்க சாப்பிடணும். இப்ப இவர் போய் கொடுக்கறண்டா கொடுத்து போட்டு தான் சாப்பிடணும். அவர் அப்படியே சொல்கிறார், என்ன அதை அப்செட் ஆக்கிட்டு ஃபஸானி ஜாலிக், அது அப்படியே என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டு. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நான் விரும்பவில்லை. இதுதான் தோழர்கள், அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியுடைய கொடுமையில எதையும் செய்ய துணிகிற நாம், எதையும் செய்ய துணிகிற நாம். அவர் சொல்லுகிறார், நான் போனேன், அந்த தோழர்கள் அங்கே நிக்கிற நேரம் நான் கொடுத்தேன். கல்புல வஞ்சகத்தை வச்சு இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டேன். அப்பதான் அந்த ஆச்சரியமே நடக்குது. அவர்கள் குடிக்கிறார்கள், குடித்து விட்டு பார்க்கிறாங்க, பால் அப்படியே நிக்குது, இந்த ஜம்சம்ல எடுக்கிற மாதிரி அது அப்படியே நிக்குது. குடிக்கிறார், குடிச்சா அப்படியே நிக்குது, இன்னும் குடிக்கிறார், அப்படியே வருவது.
ஒருவராக மாறினார்கள், ஒவ்வொரு ஆளாக குடித்தார்கள். இறுதியில அந்த பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார சொல்லலாம், எல்லாரும் குடிச்சிட்டாங்க. அபூ ஹுரைரா பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா இப்ப நானும் நீங்களும் மட்டும் எஞ்சிருக்கிறோம். பக்கித் அன வ அன்த், நானும் நீங்களும் மட்டும்தான். குடிங்க அபூ ஹுரைரா, நான் குடித்தேன். சும்மா ஷரிபுத்து, திரும்ப குடித்தேன், இன்னும் குடித்தேன். குடிங்கள் அபூ ஹுரைரா என்றார்கள். குடித்தேன், அதுக்கு மேல் ஏறாது யா ரசூலல்லாஹ், என் வயிறு நன்றாக நிரம்பி விட்டது யா ரசூலல்லாஹ் என்று குடித்தேன். பெருமானார் குடித்தார்கள், பால் முடிந்து விட்டது என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ரிஸ்குன் கரீம், சங்கையான ரிஸ்க் என்று சொல்லுவது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். ஒரு சோதனை நேரம் அல்லாஹ் சோதித்து விட்டு அல்லாஹ் மகிழ்ச்சியாக்கி ஒரு ரிஸ்கை கொடுப்பான். பல கோடி கிடைத்தவருக்கு கிடைக்காத சந்தோஷம், பல லட்சம் கிடைத்தவருக்கு கிடைக்காத சந்தோஷம். அபூ ஹுரைரா ஒரு பால் கோப்பையில் எடுத்தார்கள். ரப்புல் ஆலமீன் அவரோடு நடந்து கொண்ட விதத்தோடு அவர் அந்த பாலை உணர்ந்தார். அந்த பாலை குடிக்கிற நேரம் ரப்பு அவரோடு எப்படி நடந்து கொண்டான், அவர் அப்படி நடந்து கொண்டார் என்பதை அந்த செய்தியிலே அவருக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை வைக்கிறான். அல்லாஹ்வுடைய இதுதான் ரஸாக் என்ற பாடத்தை படித்த பிறகு அவர்கள் அல்லாஹ்வோடு நடந்து கொள்வதை அவர்கள் திருடவில்லை, அவர்கள் அசிங்கத்தில் ஈடுபடவில்லை. அல்லாஹ் தனக்கு உணவளிக்கும் வரைக்கும் அவர்கள் காத்து நின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போற பாடம், அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவர். என்றைக்காவது வாழ்க்கையில பிரச்சனையா உதவி கேட்கணுமா, அல்லாஹ்விட்ட மட்டும் நீங்க உதவி கேட்டால் அல்லாஹ் வெறும் கையோடு அனுப்பவே மாட்டான். நிஅமன் நஸீர் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாவலின் சிறந்த பாதுகாவலன், அவன் தான் உதவி செய்பவன் சிறந்தவன். பெருமானாருக்குரிய நாள் வருது. இதற்கு மேல் அல்லாஹ் மக்காவில் ரசூலுல்லாஹ் இருப்பதை விரும்பவில்லை. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போகணும். உங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போனது இன்னொருவரோட சேர்ந்து. ஏனென்றா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முன்னாடி பல பேர் அனுப்பிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு போற ஒரு சிலர்கள் மக்கா மதீனாக்கு வருவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வை தனியாக அனுப்புறான்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் கொண்டு வேணும், நபியை நான் தான் கூட்டிட்டு போனேன்னு காட்டணும். எல்லாரோடையும் கூட்டிட்டு போற நேரம் படை இருந்தாங்கன்னு மக்கள் சொல்லிடுவாங்க. அந்த நபி எப்படிப்பட்ட பயணம் போறாங்கன்னா, பயங்கரமாக பாலைவனத்தில் நடக்கிற நேரம், சாதாரணமாக இன்றைக்குள்ள மக்கா மதீனா ரோட்டுக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் போனது அந்த ரோட்டில், கடற்கரை ஓரமா வேற ரோட்டில். இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 9 நாள் பிரயாணம் நடை. அந்த ஒட்டகத்தில் போனா 9 நாள். நாங்கள் ஒரு 4 மணி நேரத்தில் மக்கா டு மதீனா போறோம், ஒரு பஸ்ஸில் போனால் 5 மணி நேரத்தில் போகிறோம். ஆனால் அப்போ 9 நாள் எவ்வளவோ கிராமங்களை தாண்டி போகணும். பயங்கரமான பிரயாணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த இடத்துல எப்போ கொலை நடக்கும் என்று தெரியாது, எந்த மலையில் எந்த கோயிலில் இருப்பாங்கன்னு தெரியாது. பாலைவனம் என்பது பெரிய எல்லாம் கிரௌடாக போகிற ரோடு இல்லை. அங்கே போகிற நேரம், தெரிகிற நேரம் பாஞ்சு வந்து வெட்டுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் போலீஸார் இல்லை, ஏதாவது பண்ணினா யாரு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவன் குழந்தைய கொண்டுருவான், யாரும் கேட்க பார்க்க இல்லை. அந்த கோத்திரத்துள்ள ஒரு ஆளை கொண்டா அங்க உள்ளவர் இங்க பாஞ்சு ஒரு ஆளை கொள்ளுவார். இதுதான் அவங்களுக்கு வளமையா இருந்துச்சு. பெருமானார் அல்லாஹ் வெளியாக்கிட்டார். தன்னுடைய நபி ரசூல், இந்த உலகத்துக்கு அனுப்பின காத்தமுல் அன்பியா அந்த பயணத்துக்கு போகிறார். போகிற நேரம் சவுரு குகை, அதுல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்குறாங்க. என்னண்டா சவுருக்கு யமன் பக்கம், மதீனாருக்கு இந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் ரோட், இது பீச் பக்கம்னு வைங்களேன், பீச்சுக்கு ஆப்போசிட் பக்கம். நான் போகணும் பீச்சுண்டா, நான் இந்த பக்கம் போயிட்டேன்னு வைங்க, ஆப்போசிட்டா பீச் கிடைக்காது எனக்கு, இப்படி போனா பீச் அப்படின்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. இங்க அப்படி இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யமனுக்கு ரசூலுல்லாஹ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஏன் போறாங்க? அந்த பக்கம் மதீனா யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டு போறாங்க. யாரும் காலடியை கூட விளங்கிடக்கூடாது. அந்த மலை ரொம்ப கஷ்டமான மலை. ஏறி உட்கார்றாங்க. அந்த மலையில நடந்த செய்தி, அந்த கோயில் இருக்கிற நேரம், அந்த கோயில கீழால வந்து இப்படி கல் இருக்கு, அந்த கோயிலுக்குள்ள இப்படி ஏறி இறங்கணும். இறங்கினா ஒரு ஆள் வந்துட்டாரண்டா கால் தெரியும், கால் தெரியும். அவர் கீழால குனிஞ்சு பார்த்தாருன்னா உள்ள ஆட்களை கண்டுபிடிச்சிடும். இப்படி பார்த்துட்டாருண்டா உள்ளக்கு யார் இருக்கிறான்னு வழங்கும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றவங்களோட கால் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தேடிட்டாங்க,
அந்த அளவுக்கு எங்கெல்லாம் மலைகள் இருக்குதோ, எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ எல்லா பகுதியும் தேடுறாங்க. பெருமானார் நினைச்சாங்க யமன் பக்கம் வரமாட்டாங்க, மதீனா அந்த பக்கம், சோ இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. சுமார் ஒரு 6 கிலோமீட்டருக்கு, அவ்வளவு தூரம் 6-8 கிலோமீட்டர் அந்த பக்கம் போறாங்க. ஆனா ஒரு மலை விடாம எல்லாத்தையும் தேடி பார்க்கிற நேரம் கிட்ட வந்துட்டாங்க. அல்லாஹ் எதுக்கு இந்த செய்தியை எங்களுக்கெல்லாம் பாதுகாத்து தர்றான்டா? இது ஹுமா ஃபில் கார், அவர்கள் இருவரும் கோயில் இருக்கிற நேரம். இது யகூலு லிசாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு அவர் சொல்லுகிறார், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். இந்த ஆயத்தை கொண்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படிங்க. சூரத்து தௌபா 40வது வசனம். ஒருவர் முன்னாடி துப்பாக்கியை வச்சுட்டு வராரு, வந்து உங்களை சுட பார்க்கிறாரு. நீங்க பக்கத்துல உள்ளவருக்கு என்ன சொல்லுவீங்க? பயப்படாதப்பா, அது போலி துப்பாக்கி, அதால ஒன்னும் சுட இயலாது, அவன் சும்மா பயம் காட்டுறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? பயப்படாது. நீங்க போய் உங்க பக்கத்தில் உள்ளவருக்கு கவலைப்படாதப்பா, அது போலி துப்பாக்கின்னு சொல்ல மாட்டீங்க. பயப்படாதீங்கன்னு அங்க வரல. அவங்களுக்கு பயமண்டா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல குர்ஆன் என்ன சொல்லுது? லா தஹஸன், லா தஹஸன் இன்னல்லாஹ இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், கவலைப்படாதீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து விறுவிறுத்து வேர்வை போட்டு, யா ரசூலல்லாஹ் சாக போறோமே, பக்கத்துல வந்துட்டாங்களே, அப்படியெல்லாம் அவர் பயப்படல. அவர் முகத்துல இருந்தது கவலை. இந்த தூதரை வெளியே அனுப்புறாங்க, அவர் யாருன்னு தெரியாம அனுப்புறாங்க. அவர் காலெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குது, அவர் எவ்வளவு துயரப்பட்டிருக்கிறார். இப்ப அவரை தேடி வந்துட்டாங்க, இன்னும் தொந்தரவுப்படுத்துறதுக்கு பக்கத்துல வந்துட்டாங்களே, பயந்து நடுங்கி அவங்களுக்கு பயமண்டா என்னண்டே தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்த வார்த்தை என்னண்டா, லா தஹஸன், கவலைப்படாதீங்க அபூபக்கரே. ரசூலுல்லாஹ்வை பார்த்து நிறைய கவலையோட பார்க்கிறார் அபூபக்கர் அவர்கள். இவ்வளவு நல்ல குணம் படைத்தவர். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அந்த அளவுக்கு பக்கத்தில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கயவர்கள் பக்கத்தில் வந்த உடனே அந்த கவலை முகத்தில் தெரிகிற நேரம் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ் யகூலு லிசாஹிபி, கோயில இருக்கக்கூடிய தன்னுடைய தோழருக்கு அவர் சொன்னார், லா தஹஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். அவருக்கு டென்ஷனே இல்லை. சகோதரர்களே, இதுதான் நபி, இதுதான் நபி. துப்பாக்கியை முன்னாடி எடுத்து காட்டினாலும் அவருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தார். அல்லாஹ்வுடைய பிளான் தெரிந்திருந்தால், அவர் மதீனாவுக்கு போய் சேருவார் என்று தெரிந்திருந்தால், அவர் வேர்வை நெற்றியில வராது. எப்ப வரும் தெரியுமா? மறுமை என்று சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் சிவக்கும், முகமெல்லாம் சிவக்கும். மிம்பருக்கு மேல ஏறினால் கமுன்சிரு ஜெய்ஷ், ஒரு பட தளபதி எப்படி படைக்கு எச்சரிப்பாரோ அப்படி ரசூலுல்லாஹ் பேசுவார்கள். அந்த அளவுக்கு பெருமானாருடைய முகமெல்லாம் மாறும், குரல் எல்லாம் உயர்ந்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் அதிகமா அப்படி பயப்படுவாங்க. துனியாவுடைய மற்றுக்கு ரசூலுல்லாஹ் என்றைக்கும் பயந்ததாகவே தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்ட வந்தவர்களுக்கு அல்லாஹ் மறைச்சிட்டான். இந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல. சில வரலாற்று ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 17 நாட்கள் குபாக்கு போச்சுன்றாங்க. அது ஒரு அன்னளவான ஒரு கணிப்பு தான். இந்த அளவுக்கு அவங்க வேற ரூட்ல போறாங்க. எந்த நேரமும் எப்பொழுதும் ஆபத்து நடக்கலாம். ஏண்டா குறைஷிகள் அறிவிச்சது சாதாரண பிரைஸ் இல்லை. 100 ஒட்டகம் தலைக்கு 100 ஒட்டகம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி வாலண்டியரா நிறைய பேர் வருவாங்க. 100 ஒட்டகத்தை விட்டு கொடுப்பாங்களா? பாலைவனத்தில் எந்த பகுதியெல்லாம் தேடணுமோ அந்த பகுதியெல்லாம் தேடுங்கன்றாங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு பக்கம் அவங்கள வச்சுட்டு இந்த பக்கம் அல்லாஹ்வுடைய உதவியை காட்டி, யாருப்பா வின் பண்ண போறா? நிஅமன் நஸீர். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துக்கோங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உதவி செய்ய நாடினா இந்த உலகம் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நசீர் என்பது அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய என்பது பெர்ஃபெக்ட்டா வரும். ரப்பிடம் அதே உணர்வோட கேட்டு பாருங்க, அல்லாஹ் எங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தந்து அவனை வணங்குவதற்கு வாய்ப்பு தந்த ரப்புல் ஆலமீன் நாம் கேட்கக்கூடியதை தராமல் இருப்பான்னு நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். ரசூலுல்லாஹ் போக தொடங்குறாங்க.
ஒரே ஒரு புகாரில் வரக்கூடிய செய்தி. அந்த பயணத்தில் பெருமானாரை தேடி தேடி குறைஷிகள் தேடி பார்க்குறாங்க. எந்த ரூட்டிலே ரசூலுல்லா கண்ணுக்கு தெரியலை. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் ரசூலுல்லாவை காணுகிறார், சுரக்கா பின் மாலிக். இவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சிலர்கள் சொல்றாங்க. அதாவது மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 பேர் இருப்பாங்க, 2 கோத்திரம், அதில் ஹஸ்ரஜ். இவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு மெசேஜ் வருவது, கடற்கரை ஓரமா ஆட்கள் பயணிக்கிறாங்க. இவருக்கு மெசேஜ் வந்த உடனே இவர் நினைக்கிறார், ஆஹா முகமது ரசூல்லான்றாங்களே, முகமது நபி அவரை தான் இருக்கு பிடிச்ச எனக்கு 100 ஓட்டமோட ஆட்கள்லாம் ஏமாத்திட்டு அவர் அப்படியே கதையை சொல்றாரு. என் அடிமை பெண்ணுக்கு சொன்னேன், என் குதிரையை ரெடி பண்ணேன், யாருக்கும் தெரியாத மாதிரி நான் போனேன், ஏன்னா எனக்கு பின்னாடி எவனாவது வந்தா பரிசு எனக்கு கிடைக்காம போயிரு. அவரா சொல்றாரு, பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். என்ன அந்த எடுத்துட்டு போனேன், அப்படியே மெல்ல யாருக்கும் தெரியாம போய் அந்த இடத்தை அடைஞ்சு பார்க்கிறேன். நிஜமா ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போகிறார். நான் எந்த அளவுக்கு நெருங்கினேன் தெரியுமா? இது 2 வெர்ஷன்ல புகாரில வரும். ஒன்று சுரக்கா பின் மாலிக் அவர் சொல்லுவது, இன்னொன்று அந்த பக்கத்துல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அவர் பிற்காலத்தில் ஒருவர் கேட்கிறார், என்னப்பா ஹிஜ்ரத் எப்படி செஞ்சீங்கன்னு. அவர் இந்த செய்தியை சொல்வதை புகாரில இன்னொரு இடத்துல வருகிறது. ஸோ 2 வெர்ஷனை நம்ம எடுத்து பார்ப்போம். சுரக்கா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பின்னாடி போகிற நேரம் பெருமானாருடைய ஓதல் எனக்கு கேட்கிற அளவுக்கு நான் நெருங்கிவிட்டேன். பெருமானார் ஹிஜ்ரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போற பிரயாணத்தில் பேசிட்டே போனார் அல்லாஹ்வோடு. அதுதான் கலாமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிட்டே போகிறார். எனக்கு சப்தம் கேட்கிறது. அபூபக்கர் திரும்பி திரும்பி பார்க்கிறார், திரும்பி திரும்பி பார்க்கிறார். பெருமானார் ஒரு வாட்டி கூட என் முகத்தை திரும்பி பார்க்கவில்லை. அவர் பாட்டுக்கு முன்னாடி ஓதிக்கொண்டு போகிறார். நான் நெருங்கி விட்டேன். என் அன்பை, அவர் ஒரு குறிகாரர், இந்த குறிப்பாக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன பண்ண, அம்பை எடுத்து ஏவோமான்னு குறிப்பார்த்தேன். அந்த நேரத்தில் வேணாம் என்று வந்துச்சு, நான் விரும்பல. இன்னும் முன்னாடி போகிறேன். திடீர் என்னுடைய குதிரையுடைய கால் போய் மண்ணில் பதிஞ்சிச்சு. அப்படி பதுக்கி போச்சு. எனக்கு என்னமோ தவறா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்னமோ எனக்கு பண்ணிட்டாங்க. உதவி கேட்டேன், என் குதிரையை காப்பாத்திட்டாங்க. அப்பொழுது அவர்கள் எங்கள் கிட்ட வந்தாங்க. வந்து அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். நான் அவர்களை பார்த்தேன். ஒண்ணு கேட்டேன். பெருமானார் என்னோட எதையுமே பேசவில்லை, எந்த செய்தியும் கேட்கவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொன்னார், நாங்க போற செய்தியை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்றார். எங்களை பத்தி செய்தியை யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்றார். நான் அவர்களை நிப்பாட்டி விட்டு ஒன்றை கேட்டேன், எனக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தாங்க என்று கேட்டேன், எனக்கு பாதுகாப்பு பத்திரத்தை தாங்க என்று கேட்டேன். அப்படியே போயிடாதீங்க, ஏண்டா இவர் ஒரே கொல்ல வந்தவர், பிடிக்க வந்தவர் பெருமானாரை கண்டு அசந்து போய்விட்டார். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி பெருமானாரை பாதுகாப்பதில் அப்படி ஈடுபடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல செய்தியை பார்ப்போம். அவர் சொன்னார், சுரக்காவை தவிர வேறு யாரும் எங்களை மீட் பண்ணவில்லை. பிரயாணம் போயிட்டு கொண்டிருக்கிறோம். பெருமானாரிடம் நான் சொன்னேன், யார சொல்லலாம், பின்னாடி ஒருத்தன் வந்து விட்டான், மாட்டி பட்டுட்டோம், யார சொல்லலாம். பெருமானார் துவா செய்தார்கள். கண்ணு முன்னாடி ஒட்டகம் அந்த கால் மண்ணிலே போய் பதுங்கிறதை நான் பார்த்தேன். அவர் கூப்பிட்டார் உதவிக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் போனார். அதே செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய பாணியில் சொல்லுகிறார்கள். நடந்ததை 2 தரப்பிலும் நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவுக்கு போறாங்க. இந்த பாலைவனத்தில் அல்லாஹ் ஒரு 100 மீட்டர், ஒரு 200 மீட்டர், 1 கிலோமீட்டர் போனா ஷரிப்பா 1 கிலோமீட்டர் ஒளிஞ்சிடலாம். இவ்வளவு கிலோமீட்டருக்கு குறைஷிகளுக்கு பிடிக்க முடியலண்டா, அரபுகளுக்கு காண முடியலண்டா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இல்லா தன்சுரு, நீங்க உதவி செய்யாட்டியும் ஃபக்கத் நஸரல்லாஹ், திட்டமாக அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு உதவி செய்து விட்டான். திட்டமா உதவி செஞ்சுட்டான் கம்ப்ளீட்லி. இந்த உதவியை நீங்க பார்க்கிற நேரம் கிளியர், வெரி கிளியர். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் செஞ்ச உதவி என்ற எந்த பாதிப்பு இல்லாம பயங்கரமா பாலைவனத்து நடுவுல ரசூலுல்லாஹ் போய் மதீனாவுக்கு சேர்றாங்க. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க போய் பிரட்டி பார்த்தீங்கன்னா சூரத்து தாஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறார். குர்ஆனை பொறுத்தல ஒரு சில இடங்கள்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் வரும். அப்ப எடுத்த டாபிக், அல்லாஹ் பேசின டாபிக் ஹிஜ்ரத்தில் மூசா. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிஜ்ரத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சம்பந்தம்? குர்ஆன் எடுத்து பிரட்டி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் அந்த வரிகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்.
அதிபயங்கரமான நேரம். எடுத்து அவங்க உம்மா ஒரு பெட்டியில போட்டு பெட்டியை கொண்டு போய் நதியில வீசுறாங்க. அது போய் ஃபிரௌன்ட்ட போய் சேருது. ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாரு. அதாவது பெட்டியில் உள்ள குழந்தை. எல்லாரும் பார்க்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கிறத மறுக்கிறாரு. எந்த ஒரு செவிலித்தாயை கொண்டு வந்து வச்சாலும் அவர் பால் குடிக்கவே இல்லை. அல்லாஹ் அதை ஹராமாக்கிட்டான். ஹரம்னா அதாவது அலையில் மராய் எல்லாத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அப்பதான் அவங்க தாத்தா பக்கத்துல கிரௌட பார்த்து கேட்கிறாங்க, ஹல் அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு ஒரு ஆளை சொல்லட்டுமா, இவருக்கு பால் கொடுக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளாத மாதிரி. உம்மு மூசாவை பத்தி இவங்க சொல்றாங்க. தாத்தா அந்த ஸ்டோரி எல்லாம் கொண்டு வரான். உம்மா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா ஃபிரௌனுடைய அரண்மனை கதவு திறக்கப்படுகிறது. அடிமைகளுக்கு திறக்கப்படாத கதவு ஒரு குழந்தைக்காக வேண்டி திறக்கப்படுகிறது. ஏன்னா ஃபிரௌனுடைய மனைவி எதை கேட்டாலும் அவன் கல்வி பறிப்போனது அவன் மனைவியில். அவக்கு அதாவது இந்த அம்மா ஏதோ சொன்னாலும் உடனே குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மா சொல்ற வார்த்தையிலேயே ஆமான்ட்டான். இந்த குழந்தை நல்ல புள்ளை எங்களுக்கு வளர்க்கலாமே, எங்களுக்கு உதவுமே என்று சொன்ன உடனே அவன் ஆமான்ட்டான். ஒரு நாளும் அந்த பொம்புல சொல்றதை மீற மாட்டான். அவ்வளவு சொத்துக்காரன், அவ்வளவு கொடுங்கோலன். ஆனா அந்த அம்மா சொன்னா அந்த வீக் பாயிண்ட் அவன்கிட்ட இருந்துச்சு. இந்த அம்மா துடிக்கிறா, ஏன்னா அவ குழந்தையா நினைக்கிறா. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா அதுக்குள்ள வர்றாங்க. அரண்மனைக்குள்ள வந்து குழந்தைய கையில் எடுத்தா எல்லாரும் முன்னாடியும் அந்த புள்ள பால் குடிக்க ஆரம்பிக்குது. அல்லாஹ் சொல்றான், மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் ஹராமாக்கணும்னு குர்ஆன்ல சொல்றோம். எந்த தாய் வந்தாலும் ஹர்ரமனா அவங்களை ஹராமாக்கிட்டோம். ஆனா ஒரே ஒரு தாய் இவ போன உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. அரண்மனையில இந்த அம்மா அடிக்கடி பால் குடிக்கணும். இந்த கதையை அல்லாஹ் சொல்றான். நபி போற நேரம், ஹிஜ்ரத்து பயணம் போற நேரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சின்ன பருவத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். போடுங்க, எடுத்து போய் பொட்டியில போட்டு பொட்டியை தூக்கி போடுங்க, நாங்க திரும்ப மூசாவை உங்களுக்கு ஒப்படைப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா பொட்டியில போட்டது உண்மை, பொட்டியை கொண்டு போய் நதியில போட்டது உண்மை. அதுக்கு பிறகு அந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டா. ஏண்டா பொட்டி அந்த பெட்டியில உள்ள குழந்தை மிதங்கி மிதங்கி போற நேரம் ஒரு தாய் அதை பார்த்தா அவ மனசு என்ன ஆகும்னு நினைக்க. அவ சொல்ல ஆரம்பிச்சிருவா, என் புள்ள. ஒரு தாயுடைய நேசம் அல்லாஹ் சொல்ற, நாங்கள் அந்த கல்வை உறுதி செய்யாவிட்டால் அவ சொல்லி இருப்பா. அந்த பதட்டம் வந்துட்டு அந்த பெட்டி போகுது. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்தான், நான் உங்களுக்கு அந்த குழந்தைய திருப்பி தருவேன். இந்த வாக்குறுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்ல சொல்றான். ஏன் சொல்றான்னு நினைக்கிறீங்க? இந்த ஆயத்தை அவ்வளோத்தையும் சொல்லிட்டு வந்து சூரா தாஹா முடிவை கொஞ்சம் வீட்டில் போய் பிரட்டி பாருங்க. லரா மூசாவில் ஆரம்பிச்சு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ல முடிப்பான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன், யார் உங்களுக்கு குர்ஆனை ஃபர்லாக்கினானோ லராது கைலா மஆத், எந்த இடத்துல இருந்து வந்தீங்களோ அதே இடத்துக்கு உங்களை கொண்டு போவான் என்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்தார்கள், காபா உன்னை விட முடியாது என்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை காபாவோடு ஒட்டி இருந்தது. பிறந்தது, வாழ்ந்தது, தொழுதது. இரவுல ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் பக்கத்தில் தொழுவார்கள், காபத்துல்லாஹ் பக்கத்திலே நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா காபா வெற்றி கொண்டு 82 நாட்கள் மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன் காபத்துல்லாஹ் பக்கத்துல பிறந்து காபத்துல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி இந்த உம்மத்துக்கு காபத்துல்லாஹ் ஒப்படைச்சதுக்கு பிறகு 82 நாள் ஊருக்கு போறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. ஏன்? காபத்துல்லாஹ்வுடைய வெற்றியும் இந்த உம்மத்துக்கு ஒப்படைப்பதோடும் நபியுடைய பணி கடைசியாக முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு மேல் பெருமானாரை இந்த பூமியில் வைக்க விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஜன்னாவுடைய பயணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேதனை மதீனாவுக்கு போகிற நேரம் கல்வியில் அந்த வேதனை இருந்தது சகோதரர்களே. அந்த வேதனையோட துடித்து துடித்து போன ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மூசாவுடைய உம்மாவுக்கு எப்படி மூசாவை திரும்பி கொடுத்தோமோ அப்படி உங்களுக்கு திரும்ப காபத்துல்லாஹ்வுக்கு நீங்க வருவீங்க என்ற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நேரம் கொடுக்கப்படுவதை சூரா தாஹாவுல பார்க்க. அல்லாஹ் நிஅமன் நஸீர். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தான் உதவி செய்து விட்டான் என்பதை தெளிவாக ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு
எந்த ஒரு விஷயம், அதாவது ஆபத்தை எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். எல்லா அரபுகளும் பார்க்கிறாங்க. இப்பதான் இஸ்லாம் வளரப்போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு நுழைந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போனா, இது உலகத்தில் ஒரு ஆச்சரியம், ஜீரோ பேலன்ஸ். உடுத்த உடுப்பு, யாராவது ஒரு ஆள் ஊருக்கு போனா அவரை வந்து ராஜாவை உட்கார வைப்பாங்களா? அந்த மதீனத்து மக்கள் ஃபர்ஸ்ட் தடவை ஒரு வில்லேஜா இருந்த மதீனா வேர்ல்டுக்கு ஒரு பெரிய தலைநகரமா மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் அவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜீரோ பேலன்ஸ், ஒண்ணுமே இல்லை, உடுத்த உடுப்பு. மதீனாவுடைய லீடராக ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. இப்ப இன்னொரு கூட்டம் உருவாகுது. இதுவரைக்கும் குறைஷ் குஃபார்கள் இருந்தாங்க, யகூதிகள் இருந்தாங்க, நசாராக்கள் எதிரி. ரசூலுல்லாஹ் லீடர்ஷிப்புக்கு கொண்டு வர்ற நேரம் இன்னொரு கூட்டம் பள்ளிவாசலுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் ஒரு ஆள் தலைவராக ஆகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருந்தான், அப்துல்லா இப்னு அதாவது உபை இப்னு சலூல். இதுவரைக்கும் அவன் தான் ரெடியா இருந்தான். ஏண்டா ஹவுஸ் ஹஸ்ரஜ் 2 பேரும் இவங்களை போட்டு வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்ததோடையே அவனுடைய தலைமை கனவு இல்லாம போச்சு. ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏறுவாங்க குத்துபா செய்வதற்கு, இவன் முன்னாடி வந்து நின்று சொல்லுவான், அவர் இன்னும் ரசூலுல்லாஹ், இவர் ரசூலுல்லாஹ். எல்லாரும் கவனமா கேளுங்க, யாரும் எழும்பி சொல்லல, அவனா எழும்புவான். ரசூலுல்லாஹ் பக்கத்துல ஒட்ட பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட இருந்தாங்க. இப்பதான் அந்த 3வது கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய பின் சஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யறதுக்கு இதுக்கு முன்னாடி குறைஷிகள், யகூதிகள், நசாராக்கள். இப்ப பள்ளிவாசல் பின்னாடி சஃப்ல இருக்கிறவங்களும் பெருமானார்ல ஒரு சிலர்கள் பெருமானாரை கொலை செய்ய திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த எதிரி பள்ளிக்குள்ள. நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூரத்தில் எதிரிகள் இருந்தார்கள், எங்க பள்ளிக்குள்ள எதிரி இருக்கல்ல. இவர்கள் எப்ப கொலை செய்ய போனாங்க, மஸ்ஜிதுல் நிரார் சூரத்து தௌபாவை பிரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ஜிதை கெட்டி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் போவேனான்ட்டான், உடைச்சு போடுங்கண்டாங்க. தபூக்ல முகத்தை மறைச்சிட்டு வந்த ரசூலுல்லாஹ் குத்த பார்த்தார்கள். அவர்களுடைய ஜனாசாவுல ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார்கள், அவங்க கபர்ல போய் நிக்காதீங்க, அவங்களுக்கு ஜனாசா தொழுவிக்காதீங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் 2 செய்தி கழுவார்கள். அதுல ஒன்றுதான் பெருமானார் இவனுடைய ஜனாசாவுக்கு போய் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அவங்க மகன் சொல்லுவார், ஒரு சஹாபி, பாப்பாவுக்கு ஜனாசா தொழுவீங்க. ரசூலுல்லாஹ் உடுத்த ஆடையால் கஃனிடப்பட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி போவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிப்பார்கள். பிடித்தது கொஞ்சம் வேகமா இருந்துச்சு. பிடிச்சு இழுத்து, யா ரசூலல்லாஹ் வேணாம், அது ஆத்திரத்தில் பிடித்தது, ரசூலுல்லாஹ்ட்ட வேணாம் என்று சொல்கிற நேரம் பெருமான் உமரை தள்ளுவார். இலைக்கண்ணியா, என்னை விட்டு விடுங்கள் உமர் என்பார், என்னை விட்டு விடுங்கள் என்பார்கள். பெருமானுக்கு அதாவது வேகமா பிடித்து இழுக்கிற நேரம், என்னை விடுங்கள், நான் தொழப்போகிறேன் என்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மறந்தார்கள். யார் அவன்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டு சஃபான் பின் முஅத்தலோட ஒரு விஷயம் இருக்கிறது பரப்பியவர். அந்த அளவுக்கு இருந்தவன் ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். மன்னிப்பில் அவர்களை மாறி பார்க்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியே நபியே, ஒரு முறை அல்ல 70 முறை நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம் வேளையில் அதற்கு அந்த காலத்தில் அவர்கள் அழுவார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு நான் வேகமா இழுத்துட்டேனே, ரசூலுல்லாஹ்வை நோவிச்சிட்டேனே என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எதிரிகள் மெல்ல மெல்ல குறைகிறார்கள் நினைத்தால் எதிரிகள் புதுசாக உருவாகிறார்கள். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். எல்லா எதிரிகளோடும் ஒரு பொடிகாடும் இல்லாமல் பெருமானார் சுப்ஹானல்லாஹ் இந்த தீனுடைய பூர்த்தி, அல்லாஹ் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற ஆயத் இறங்கு வரைக்கும் எந்த சலனமும் இல்லாமல் தீனை ஒப்பு வைத்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு நாம இந்த தீனை படிக்கிறோம் சகோதரர்களே. வல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஷனை சக்சஸ் பண்ணிட்டார். சகோதரர்களே, ஒரு விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்னை அல்லாஹ் ஒரு பணிக்கு தெரிவு செய்தார், உங்களை ஒரு பணிக்கு தெரிவு செய்தால் அல்லாஹ்வுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு. சாதாரண ஜப்புக்கு போகிறோன்னு பயோடேட்டா கேட்பாங்க. சில வேளை பயோடேட்டா பார்த்துட்டு நல்ல குவாலிஃபைடான ஆளுன்னு எடுத்து போட்டால் ஏமாந்துருவா.
இவர் குவாலிஃபிகேஷன் பேப்பர் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், செயலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இதாக்கிடுவாங்க. இப்போ அல்லாஹ் ஒரு ஜப்புக்கு கூப்பிடுறது யாரு? ஹாத்தமுல் அன்பியா. இந்த உலகத்தில் இதுக்கு பிறகு நபி இல்லை. ஃபைனல் தூதரை கூப்பிடுற நேரம் பயோடேட்டா நிறைய எடுக்கணும். என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு ஓடிட்டாருண்டா பணியில, அவர் இறை தூதரா இருக்க இயலாது. என்ன அடிக்க வர்றான், எனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் என் புள்ளக்குட்டியோட வாழணும், எனக்கு எந்த தொல்லைன்னு ஓடிட்டான். அல்லாஹ் ஒருவரை தெரிவு செய்தால் இது அல்லாஹ்வுடைய ஞானத்தை காட்டு. ரப்புல் ஆலமீன் ஒரு பணிக்குத்தரை தெரிவு செய்தார், இவர் ஓடிட்டா அல்லாஹ் சொல்றது பொய்யா போயிருக்கு. அவர் ஓடாம இருந்தா ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு உண்மை என்பது விளங்கும். அல்லாஹ் தெரிவு செய்தது யாரை தெரியுமா? உம்மி, எழுத படிக்க தெரியாது. அல்லாஹ்க்கு தெரியும் ஏஐ டெக்னாலஜி வரப்போகுது, எல்லாம் பெருசு பெருசா வரப்போகுது. இந்த உம்மத்துக்கு தலைவர் உம்மி, எழுத படிக்க தெரியாது. அல்லாஹ் ஒருவரை சூஸ் பண்ணினா கரெக்டா சூஸ் பண்ணுவான். உமர் பின் கத்தாப், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சூஸ் பண்ண போக்கில் அவரே சொல்றார், யா அல்லாஹ் போன்ற இன்டர்வியூவில் நான் ஃபெயில் யா அல்லாஹ், என் தம்பி ஹாரூன் பாஸ் யா அல்லாஹ், என் பயோடேட்டாவை விட அவர் பயோடேட்டா சூப்பர் யா அல்லாஹ், அவரை நபியாக்கி யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் கூப்பிடுறான், மூசா வாங்க, அந்த மலையில் நெருப்பு பத்துது, மூசான்னு கூப்பிட்டுட்டு இஸ்ஹபிலா ஃபிரௌன், எல்லாத்தையும் கட்டிட்டு ஃபிரௌன்ட்ட போங்கன்ற உடனே வலா என்தலிக்கு லிசானி, எனக்கு பேச்சு வராது யா அல்லாஹ், ஃபிரௌனை கண்டா நான் நடுங்கிருமையா யா அல்லாஹ், எனக்கு அதாவது ஒய்யலீக்கு சதரி, என் நெஞ்சு இருக்கிறும் யா அல்லாஹ், வலஹும் அலைய தம்பும் ஃபஅகாஃபு யக்துலூன், என் மேல ஆல்ரெடி குற்றச்சாட்டிக்கு ஊர்ல ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், என்ன கண்டா கண்டந்துண்ணமா வெட்டிடுவான், அதனாலதான் மதியனுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். வலஹும் அலைய தம்பும், அதாவது என் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது யா அல்லாஹ், வலா என்தலிக்கு லிசானி, எனக்கு பேச்சு வராது யா அல்லாஹ், ஃபஅகாஃபு யக்துலூன், என்ன கொன்றுவாங்கன்னு பயப்படுறேன் யா அல்லாஹ். இதுஹப், அதாவது அல்லாஹ் சொல்ல இதுஹப் இலா ஃபிரௌன் ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனை கொஞ்சம் அனுப்பேன் யா அல்லாஹ், வ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட தெளிவா பேசுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் சிறந்த பேச்சாளரே இல்லை, அவர் திக்குவாய். அவர் பேசின ஸ்டெமரிங் இப்படி திக்குவார், அவருக்கு பேச்சு வராது. அதனால தான் அவர் ஒரு துவாவோட போறார், ரப்பி ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ் எனக்கு கல்வை விரிவாக்குறியா அல்லாஹ். ஃபிரௌன் முன்னாடி போனால் எனக்கு அந்த மாதிரி பயம் வந்துடும், ஏன்னா ஊரே ஃபிரௌனுக்கு பயம். நீங்கள் போய் ஒரு கொடுங்கோலை ஒரு ராஜாட ஒரு பிரசிடென்ட் முன்னாடி போய் நீங்கள் வணங்குறதெல்லாம் பிழை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதை சொல்ல எங்கள் யாருக்குமே சக்தி இருக்காது, எங்கள் யாருக்குமே இருக்காது. அல்லாஹ் சூஸ் பண்ணி நான் அவன்ட ஜப்புக்கு கரெக்டாக சூஸ் பண்ணுவான். அவங்க ஓட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த ஃபுல்ஃபில் பண்ற ஒரு ஆளை சூஸ் பண்ணுவது அல்லாஹ்வுடைய ஞானத்தை காட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாய், அவர் சொல்லுகிறார், ஹாரூன் யா அல்லாஹ் வ அஃப்ஸஹு மின்னி லிசான், என்னை விட கிளியரா பேசுவார், என் தம்பி சூப்பர் யா அல்லாஹ். வ அனா அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, நான் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறேன் மூசா, நான் சொல்றதை கேளுங்கன்ற அல்லாஹ், நான் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌனுடைய அரண்மனை அதிரும் அதிரும். நம்ம அந்த பாடத்தை அசீஸ் என்ற பாடத்தை அதை பார்ப்போம். அதிரும் அந்த பேச்சுக்கு, அப்படி ஒரு பேச்சு பேசுவார். சுப்ஹானல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்விடம் கேட்கிறாய், யா அல்லாஹ் என் நாக்குல் வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாக்குள்ள முடிச்சு அவிழ்த்திரியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அதாவது மலிக் சல்மான் நினைக்கிறேன், அல்லது அதுக்கு முன்னாடி அப்துல் அசீஸ் வரைக்கும் ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, வேர்ல்டு பெஸ்ட் தாய். டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு கிடச்சிச்சு வேர்ல்டு பெஸ்ட் தாய். இவ்வளோ அதாவது அரபுலக அறிஞர்கள் எல்லாத்தையும் வச்சு பெஸ்ட் தாய் என்ற அவார்டு சவுதி கவர்மெண்ட் கொடுக்குது ஜாக்கிர் நாய்க்கு. ஜாக்கிர் நாய்க்கு அந்த அவார்டை எடுத்து போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், வீடியோ யூடியூப்ல இருக்கு. என்கிட்ட யாராவது என் பேரை கேட்டா நான் ஒரு திக்குவாய், ஜாக்கிர் இப்படித்தான் நான் பேசுவேன். உண்மையா ஜாக்கிர் நாய்க்கு ஒரு திக்குவாய்.
அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர் திக்குவார். இலங்கைக்கு வர்ற நேரம் எங்கள்கிட்ட ஒரு மைக் கேட்டிருந்தார். இந்த மைக் தான் எனக்கு தேவை, சில நேரம் டங் இதாகிரும், அதே மொடியூலில் தான் வேணுமென்றார். அந்த பிராண்ட் அந்த மொடியூலை தேடித்தான் அவருக்கான அந்த புரோகிரத்துக்கான மைக் செட் பட்டப்பட்டு, இப்போ அவர் திக்குவாயாண்டு யாரும் நினைக்காத அளவுக்கு அவர் ஆரம்பிக்கிற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாமோ எந்த துவாவை கேட்டாரோ அந்த துவாவோடு தான் அவர் உரைய ஆரம்பிப்பார். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அவர் திக்குவாய், அந்த திக்குவாய் டாக்டரை கொண்டு வந்து, அதாவது சவுதி கவர்மெண்ட் கொடுக்குது வேர்ல்டு பெஸ்ட் டாய் என்பதை அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்ய ஆரம்பித்தார். அவர் திக்குவாயா என்னவாயெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டார். ரஹ்மான் ரஹ்மான் அவரை கண்ணியப்படுத்த நினைத்தார். ரஹ்மான் அவருக்கு ஒரு பணியை கொடுக்க நினைத்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பார். நான் நபித்துவத்தை சொல்லவில்லை, தஅவா கூட அப்படித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தெரிவு செய்தானே. இந்த மிஷன் காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ்ட இந்த தொழிலை செய்வதற்கு இந்த உலகத்தில் கடைசி இந்த உலகம் முடிவு வரைக்கும் இப்படி ஒரு மனிதர் வரவே மாட்டார். விஞ்ஞானிகள் வரலாம், அறிஞர்கள் வரலாம், ஆய்வாளர்கள் வரலாம், பேச்சாளர்கள் வரலாம், 1000 தாய்கள் வரலாம். இந்த கொள்கை உறுதியோடு அல்லாஹ் நம்பினார்கள். அல்லாஹ் கைவிட மாட்டான். இப்படிப்பட்ட ஈமானை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. பாலைவனத்தின் நடுவில் இருந்து அல்லாஹ் தெரிவு செய்தான். அவருக்கு தன்னுடைய பேரை எழுத தெரியாது, அவருடைய பேரை வாசிக்க தெரியாது. அவருக்கு வாப்பா மௌத்து, அவருடைய உம்மா சின்னத்துல மௌத்து. அவருக்கு எட்டி பார்த்து அவரோட விளையாடுவதற்கு ஒரு தங்கச்சி தம்பி இல்லை. அவருக்கு அறிவுரை சொல்ல ஒரு தாத்தா இல்லை, ஒரு நானா இல்லை. தன்னந்தனியாக வந்தவர். அவர்கிட்ட போய் கேட்டா உங்க டீச்சர் யாருன்னு கேட்டா அவர் ஸ்கூலே போகல, ஆடு மேய்த்தவர், வெறுங்காலோட ஓடினவர், கைமாத்தி வளர்க்கப்பட்ட பிள்ளை. அவருடைய அதாவது செவிலித்தாய் மூலமாக பால் குடித்த அந்த பிள்ளைகளோடு விளையாடினார். அவருக்கு யாரும் டீச்சர் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமா எங்களை கேட்டா என் டீச்சர் இவங்கன்னு, உங்கள்கிட்ட கேட்டா ஸ்கூல் இது இந்த டீச்சர்ஸ் எல்லாம் படிச்சுடுவீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நோ டீச்சர். யாரும் அவரை வழி நடத்தல, அவங்க குடும்பத்துல யாருமே வழி நடத்தல. அல்லாஹ் உரிமை கொண்டாடுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். ரஹ்மான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு படித்து கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இஸ்லாம் எழுந்திருக்கிறது என்றால் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அல்லாஹ்விடம் அந்த உதவியை கேட்பதற்கு நானும் நீங்களும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் உதவியாளன் என்ற செய்திகள்லாம் படித்து நிச்சயமா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார். அல்லாஹ்விடம் உதவி கேட்கக்கூடிய நேரத்தில் ரப்பே எங்களை கைவிட்டுறாதையா அல்லாஹ்னு கேட்கக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை பதிவு செய்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.